ஹலோ ஆல், வெல்கம் டு பாரு விங்ஸ். பாரு விங்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் கோலா உருண்டை குழம்பு தான். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் தேங்காய், பூண்டு, இஞ்சி, பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றாமல் நல்லா இந்த மாதிரி பூ போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். அது கூடவே நம்ம நல்லா மட்டனை கொத்தி வாங்கியிருக்கோம். அந்த மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தண்ணியே விடக்கூடாது. தண்ணி விடாமல் எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வந்துடும். அதுக்கப்புறமேட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா இதை ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறமேட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம். நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். அது கூடவே நல்லா பொடிசாக நறுக்கின பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் புதினாவையும் நல்லா நறுக்கி இதோடு சேர்த்துக்கலாம். இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நான் லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். இல்லைனா அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். கடைசியாக கசகசா இதோடு சேர்த்துக்கிறேன். கசகசா சேர்த்துட்டு சோம்பு இதோடு சேர்த்துக்கிறேன். இல்லாட்டி நீங்கள் சோம்பு தூளாக கூட சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். நல்லா இதை ஒன்று சேர கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இதை நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் சின்ன சின்ன உருண்டையாக சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இன்னொரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாவை கீரி இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதங்க விடலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தக்காளி சேர்த்துக்கிறோம். நான் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதக்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வதக்கி விடலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரம் அந்த வெங்காயம் தக்காளி வதங்கி வரும். இது கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே மட்டன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடலாம். நல்லா இதை வதக்கி விட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காயும் சோம்பும் அரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் வெறும் தேங்காய் சோம்பை மட்டும் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் கழனி தண்ணி ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இதை நல்லா கொதிக்க விட வேண்டியதான். இது நல்லா கொதித்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். நான் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுறேன். இது நல்லா கொதித்து பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறமேட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி கொதிக்கணும். கொதிக்கும் போது ஒரு உருண்டையாக சேருங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே விட்டுருங்க.
நீங்கள் கரண்டி போட்டு கிண்டாதீங்க. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அந்த வெந்த பால் வந்து அப்படியே நல்லா மேலே எலும்பி வரும். இந்த மாதிரி நல்லா மேலே எலும்பி வந்துடும். அதுக்கப்புறம் கரண்டி போட்டு கிண்டுங்க. கடைசியாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு மட்டும் போட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டிங்கன்னா அருமையான குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.